விஜய். ஹாய் गाइस, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம ஜூலிக்காக பதிலடி கண்டிப்பா கொடுக்குறோம். கமிஷன் ஆபீஸ் வரும்போது we lost her. எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. we lost her first. இது மத்தவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணனா நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். டிராமா ஆடியோ நான் என்ன வேணா சொல்லிட்டு போங்க சார். அது எனக்கு விஷயமே கிடையாது. சொல்லுங்கம்மா. உங்க வீட்டுல ஃபேன் ஓடாததுக்கு விஜய் என்ன காரணம்? உன் வீட்டுக்கு மல்லிகை சாமக்காரன் வராததுக்கு விஜய் என்ன தான் காரணம்? தண்ணி கேன் போட வராததுக்கு விஜய் என்ன தான் காரணம்? உன் புருஷனுக்கு வேலை போனதுக்கும் விஜய் என்ன தான் காரணம்? எல்லாத்துக்குமே விஜய் என்ன தான் காரணம்ல. நீங்க எந்த காரணமும் கிடையாது இல்ல. அதுவும் இல்லாம உனக்கு நடந்த ஒரு துக்கமான சம்பவத்துக்கு இந்த முகத்தை பார்த்தாதான் காரணம்னு சொல்ல தோணுதா முதல்ல? ரொம்ப தப்பு ஜூலி. நீ கிட்னி திருடி இருக்கமா பாப்பா. அந்த விஷயத்துக்கு ஃபுல்லா நீ அங்கிள் ஜாப் பண்ணியிருக்க, ஓகேவா? அதை மறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அம்புட்டியும் பண்ணிட்டு இருக்க. மா, உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆனதுன்றது ரொம்ப துயரமான ஒரு விஷயம் தான். வி ஆர் ஸோ சாரி அபவுட் இட். அதுக்கெல்லாம் காரணம் விஜய் அண்ணான்றது ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம் ஜூலி. ஒருத்தர் மேல வீணா பழி போடுறீங்க. அப்புறம் ஏமா இன்னமும் நீங்க ஷர்மியோட லிங்க்லயே இருக்கீங்க? ஷர்மி யாரு? ஷர்மிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஷர்மின்றவங்க யாருன்னா மக்களே, இந்த கிட்னி மோசடியில ரொம்ப முக்கியமா ஈடுபட்ட ஒரு பர்சன். அவங்களோட நிறைய போட்டோஸ் இந்த நம்ம ஜூலி மேடம் இருப்பாங்க. அண்ட் நிறைய செலிப்ரேஷன்ஸ்லயும் இந்த மேடம் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு யாருன்னே தெரியாதோ இல்ல அந்த மாதிரி எந்த விஷயமுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏமா ஜூலி, சொல்ல வேண்டியது என்னம்மா நீ? எனக்கோ ஷர்மிக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல, நான் அவ யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடாம தைரியமா ஏன் இன்னமும் விடாம இருக்க? அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ பண்ணது தப்புன்ற விஷயத்த உணர்ந்து நீ ஒரு சாரியாவது கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நீ பேசாமையாவது இருந்திருக்கணும். உனக்கு இந்த இன்ஸ்டாகிராமால தான் எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு சோஷியல் மீடியா ரொம்ப என்னை ஹர்ட் பண்றாங்க, நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு இப்படி நடக்கிற விஷயன்றது துக்கம். கண்டிப்பா ஒரு பொண்ணா இருந்துட்டு உனக்கு அவ்வளோ துக்கமா இருக்குன்னு வையேன், என்னம்மா பண்ணியிருப்ப? அமைதியா ஒரு 3 months ரெஸ்ட் எடுத்துட்டு எந்த வீடியோஸோ தப்பான விஷயங்களோ நெகட்டிவான விஷயங்களையோ பார்க்காமையோ கேட்காமையோ இருந்துட்டு நீ என்ன பண்ணியிருப்ப? ஒன்ன நீ டேக் கேர் பண்ணியிருப்ப. ஆனா நீ அது பண்ணல. ரொம்ப ரொம்ப தப்பு அது. அந்த தப்புக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிப்பமா. இது யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஜூலி பேசுறது ரொம்ப ஜாலியா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நமக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்க. ஜூலி பேசுனது குறித்து உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருக்கு? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. எப்பயும் போல அண்ணன் சொல்ற ஸ்டைல்ல நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லாவே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.